சொற்பொழிவுகள், வேத ஆகம விளக்கங்கள், கோவில் வரலாறுகள், பஜனைகள், வாழ்வை வளமாக்கும் ஆன்மீக வழிகாட்டுதல்கள், இறையருளும் ஆன்மீக அறிவும் இணையும் உங்கள் குரு சேனல். இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். குருநேயர்களுக்கு வணக்கம். இந்த மாதம் ரொம்ப ஸ்பெஷலாக வரலட்சுமி விரதம் நம்ம கொண்டாட போகிறோம். இந்த வருஷம் வரலட்சுமி விரதம் கொண்டாடுறதுல ஒரு சின்ன குழப்பம் ஏற்பட்டிருக்கு. என்னைக்கு கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது. 2 விதமான பஞ்சாங்கம் 2 விதமாக சொல்கிறது. இதை நம்மளுக்கு கிளாரிஃபை பண்ணுறதுக்காக இவரை விட ஒரு சரியான ஆள் இருக்க மாட்டாங்க. வேத பண்டிதர், வேத வித்தகர் ஸ்ரீ ஸ்ரீ சுந்தரராஜ வாஜ்பேயி சுவாமிகள் இன்னைக்கு நம்மளோட இணைய வழியாக இணைஞ்சிருக்கார். சுவாமி நமஸ்காரம். சுவாமி ரொம்ப நன்றி உங்களோட டைம் கொடுத்ததுக்கு. ஆசீர்வாதம். நன்றி சுவாமி. வரலட்சுமி விரதம் இந்த மாதம் நம்ம கொண்டாடுவோம் அப்படின்னு தெரியும். எல்லா வெள்ளிக்கிழமை தான் அதை கொண்டாடுவோம். பட் இந்த வருஷம் 21 கொண்டாடலான்னு சில பஞ்சாங்கம் சொல்கிறது, 28 கொண்டாடலாம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இதில் எது சரியானது? ஏன்னா இன்னும் 4 நாள் தான் இருக்குது. என்னைக்கு வரலட்சுமி விரதம் கொண்டாடணும் அப்படின்னு எங்கள் நேயர்களுக்கு நீங்கள் கிளாரிஃபை பண்ணணும் சுவாமி. ரொம்ப சந்தோஷம், அவசியம் சொல்கிறேன். கண்டிப்பாக. ஒரு வார்த்தையில் சொன்னால் புரியாது. அதனால் இதோட எதனால் இப்போ இந்த குழப்பம் வந்தது, அதுக்கு என்ன தீர்வுங்கிறதையும் சேர்த்து சொல்லிப்படுறேன். கண்டிப்பாக. பவிஷ்யோத் எல்லாத்துக்குமே ஒரு சட்டதிட்டங்கள்னு இருக்குது. அந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் எந்த காரியங்களும் செய்ய முடியும். இப்போ சாதாரணமாக எடுத்துட்டா, இப்போ விம்பிள்டனில் ஒரு கோர்ட்டு டென்னிஸ் நடக்கிறதுனா அது ஜூலை மாதம்தான், 10ஆம் தேதி தான், ஞாயிற்றுக்கிழமை தான், 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை தான், முதல் ஞாயிற்றுக்கிழமையான அவள் வச்சிருக்கா. அப்போ தான் அது நடக்கும். நம்ம அதில் எத்தனை பண்ணாலும் மாறாது. இது இது 100 வருஷத்துக்குள்ளே உள்ள விவகாரம். இந்த நாம் பாரத தேசத்தில் நடக்கும் பண்டிகைகள், தீபாவளி ஆகட்டும், விநாயக சதுர்த்தி ஆகட்டும், இந்த மாதிரி கோகுலாஷ்டமி போன்றவைகள்லாம் செய்வதற்கு வேதத்தை சார்ந்த ஸ்மிருதிகள், அதை சார்ந்த புராணங்கள், இந்த 3 வச்சு தான் தீர்மானம் பண்ணணும். அதில் என்ன அதை தான் நாம் பண்ணணும். நாம இஷ்டத்துக்கு என்னைக்கு வேணாலும் நாம் இந்த இந்த மாதம் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம், இல்லை இந்த வாரம் தேய்ச்சிக்கா இருக்கலாம். அது மாதிரி நம்ம இஷ்டப்படி எதுவுமே செய்ய முடியாது. ஒரு கட்டுப்பட்டு தான் நாம் எல்லா காரியத்தையும் செய்யணும். ஆகையினால நாம் இந்த விஷயத்தை சாஸ்திரம் என்ன சொல்றதுங்கிறத நாம் கவனிக்கணும். சாஸ்திரத்தை அனுசரித்து தானே நம்ம இந்த எல்லாத்துக்கும் தீர்மானம் சொல்ல வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த வார்த்தை பவிஷ்யோத்தர புராணம்ங்கிற புஸ்தகம், அது பவிஷ்யோத்தர புராணத்தில் அதில் சொன்னத்தை விரதச்சூடாமணிங்கிற புஸ்தகத்தை எடுத்து எழுதியிருக்கா. இதுதான் அந்த புஸ்தகம். இது கிரந்தாட்சரத்தில். அது இதெல்லாம் செய்து வைப்பதற்கு பூஜைகள் சொல்லி வைக்கிறதுக்கும் ஒரு புஸ்தகம் எழுதியிருப்பா. அந்த புஸ்தகத்திலையும் ஆரம்பத்தில் என்ன எப்போ பண்ணுறதுன்னு எழுதியிருக்கா. அதில் எழுதும்போது பூர்ணிமோபாந்திய பார்கவே அப்படின்னு அதில் சட்டம் எழுதியிருக்கா. இங்கே புஸ்தகத்தில் இந்த பவிஷ்யோத்தர புராணத்தில் வரலட்சுமி விரத கதான்னு இருக்கு. அதில் ஸ்வப்னே லப்த்வா விரதம் லக்ஷ்மியாக பூர்ணிமோபாந்த பார்கவே ஸ்ராவணே சுக்லபக்ஷே தூ கிருத்வா பாக்யமவாபச்சா அப்படின்னு வாக்கியம். இங்கே வாக்கியம்னா இதுதான் சட்ட வாக்கியம்ங்கிற சப்தத்துக்கு சட்டம்னு அர்த்தம். இந்த சட்டத்தை நாம் இந்த இந்த வரலட்சுமி விரதம் என்னைக்குன்னு தீர்மானம் பண்ணணும். அப்போ சிராவண மாதம் பௌர்ணமி வரத்திற்கு முன்னாடி உள்ள வெள்ளிக்கிழமை இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம். சிராவணம் பௌர்ணமாசை என்னைக்கு வருதோ, பௌர்ணமி என்னைக்கு வருதோ, அந்த பௌர்ணமிக்கு முன்னாடி உள்ள வெள்ளிக்கிழமை அப்படின்னு அந்த வாக்கியத்துல இருக்கு. பூர்ணிம உபாந்திய பார்கவேன்னு இருக்கு. உபாந்தியம்னு சொன்னா அந்தியம்னா கடைசின்னு அர்த்தம். உபாந்தியம்னா அதற்கு முன்பு உள்ள, இந்த லாஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட்னு சொல்றா பாருங்க. அது மாதிரி கடைசிக்கு முன்னாடி, கடைசி பேட்ஸ்மேன் 10th பேட்ஸ்மேன்னா
முன்னாடி உள்ள வேட்ஸ்மேன் சொல்றாலும் அது மாதிரி ஆமா. இந்த கடைசிக்கு முன்னாடி உள்ளதுன்னு அர்த்தம். கடைசி என்ன வெள்ளிக்கிழமையோ அந்த வெள்ளிக்கிழமைக்கு பௌர்ணமிக்கு பக்கத்துல உள்ள வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை அப்படின்னு அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம். பூர்ணிம உபாந்திய பார்கவே அப்படின்னு இது சட்டம் சொல்லியிருக்கு. இந்த இந்த குழப்பம் என்னமா வந்ததுன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, அந்த வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியாக வந்துடுத்து இந்த தடவை ஓ. அப்படின்னு பிரமப்பட்டுட்டா. வரல, வஸ்துதா வரல. ம். அதாவது முத நாளைக்கு கார்த்தால 10 மணிக்கு மேல ஆரம்பிச்சு மறுநாளைக்கு கார்த்தால 10 மணிக்குள்ள முடிஞ்சுடுது பௌர்ணமி. ஓகே. வியாழக்கிழமை கார்த்தால 10 மணிக்கு ஆரம்பிக்கிறது, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கார்த்தால 10 மணிக்கு முடிஞ்சுடுறது. அப்படி உள்ள இதுல இது பௌர்ணமியில இது பிரமிச்சு போயிட்டா, ஏமாந்து போயிட்டான்னு சொல்லணும். பிரமம்னு சொன்னாக்கா பிரமம்னு சொன்னாலே இல்லாத நினைச்சுக்கிறதுக்கு பேர் தான் பிரமம்னு பேரு. ம். ததபாபவதி தற்பிரகாரக ஞானம்னு தர்க்கத்துல சொல்லுவா. இல்லாததை இருக்கிறதாக நினைச்சுக்க பேரு பிரமம்னு பேரு. இங்க ஓகே. பாருங்க, அதாவது ஒரு விரதம் பண்றது, இது வரலட்சுமி விரதம்னு பேரு. இது புள்ள பிறக்கிறதுக்காக பண்றது, ம். ஐஸ்வர்யங்கள் பண்ணணும், பொம்மநாட்டிகள் தான் பண்ணணும். இத என்ன அங்க பூர்ணிமோபாந்திய பார்கவே அப்படின்னு பௌர்ணமிக்கு முன்னாடி உள்ள வெள்ளிக்கிழமைன்னு அவ வியக்தமாக எழுதியிருக்கா. அப்படி ம். இருக்கும் இந்த வெள்ளிக்கிழமையில அவளுக்கு மறுநாளை, அதாவது எல்லா விரதத்துக்கும் ஒரு நியமம் இருக்கு. கார்த்தால 10:50க்கு பிறகு மத்தியானம் 1:30 மணி வெள்ளியம் ம். என்னைக்கு இருக்கோ அன்றைய தினத்தில் தான் அந்த விரதத்தை கொண்டாட வேண்டும். இது பொது விதி ஓகே. எல்லா விரதத்துக்கும். அதாவது ஒரு பிள்ளையார் சதுர்த்தி விரதமா இருந்தாலும் இதுக்கு பேரு மாத்தியான்னிக கால வியாப்தின்னு பேரு. ம். மாத்தியான்னிகம்னு சொன்னா ஒரு பகல 5ஆ பண்ணணும். 5ஆ பண்ணினால் கார்த்தால வேளையில, கார்த்தாலங்கிறது 6 நாழி, 30 நாழின்னு வச்சுட்டா 6 நாழி பிராதः காலம், 6 நாழி சங்கம காலம், அதுக்கு 6 நாழி மாத்தியான்னிக காலம், அதுக்கு அடுத்தது அபராண்ணம், அதுக்கப்புறம் சாயங்காலம்னா ஒரு பகல 5ஆ டிவைட் பண்ணி 3வது பாகத்துக்கு பேர் மாத்தியான்னிகம். அந்த ம். மாத்தியான்னிக காலத்துல அந்த திதி இருக்கணும். இந்த பௌர்ணமியானது கார்த்தால் 10 மணிக்குள்ளே போயிடுறது, 10:50க்கு மேல இருக்கணும், 1:30 மணி வெளியே இருக்கணும். அப்படி இருந்தாதான் இருக்கிறதாக அர்த்தம். அது இல்லவே ஓகே. இல்லை. இந்த இது ஆந்திர தேசத்துல அத இது மாதிரி வந்தா கடைசியில தான் பண்ணுவாவா. ம். அவளே இந்த மாதிரி வியாப்தி இல்லாததுனால கிடையாதுன்னு முடிவு பண்ணி அவ போறான். இந்த 21ஆம் தேதி தான் தீர்மானம் பண்ணிவிட்டா. அந்த ம். எல்லா விதமான ஒரு சம்பந்தமும் இந்த 21ஆம் தேதி உள்ள வெள்ளிக்கிழமைக்கு தான் இருக்கு. இது ஸ்ராவண ஓகே. மாசம். ஸ்ராவண ம். மாசம்னு சொன்னா ஆடி மாசம் அமாவாசைக்கு பின்னாடி உள்ள மாசத்துக்கு சாந்திரமான ரீதியில ஸ்ராவண மாசம்னு பேரு. ம். அது வரப்போறது பௌர்ணமி. பௌர்ணமிக்கு முன்னாடி உள்ள வெள்ளிக்கிழமைங்கிறது 21ஆம் தேதி உள்ள வெள்ளிக்கிழமை. ஆக ஓகே. 21ஆம் தேதி 21/8/2026 அன்றுதான் இந்த வரலட்சுமி விரதத்தை லட்சுமி விரதம். அவசியம் செய்ய வேண்டும். அந்த ஓகே. மாதிரி எல்லாம் இருந்தாலும் அது சாஸ்திரத்துக்கு ஒவ்வாது இருப்பதாலே, ம். சாஸ்திரத்துக்கு விரோதமாக இருப்பதாலே ம். நாம் சட்டம் என்று நமக்கு ஒரு சாஸ்திரம் என்று நமக்கு ஒண்ணு இருக்கு. அதை அனுசரிச்சுதான் எந்த காரியம் பண்ணணும். நம்ம காலத்தால எழுந்துட்டு ஸ்நானம் பண்றதுலேருந்து அமாவாசை என்னைக்குன்னு சொன்னாக்கா, அமாவாசை என்னைக்கு நம்ம என்னைக்கு அமாவாசை இருக்கோ அன்னைக்கு தானே நம்ம தர்ப்பணம் பண்ண முடியும். நாம ஆமா. சாத்தம் என்ன திதி வருதோ அன்னைக்கு தான் பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. ம். அதனால எல்லா விதமான கோட்பாட்டுக்கும் உபாந்தியங்கிற சப்தத்துக்கு முன்னாடிதான். மேலும் ம். நம்ம சுவாமி தீட்சிதர் என்பவர் நம்ம தேசத்துல இருந்திருக்கா. இந்த மும்மூர்த்திகள்னு சொல்றாளே, ஆமா சுவாமி. அவர்ல ம். அவர் 200 வருஷம், கிட்டத்தட்ட 200 வருஷம் முன்னாடி இருந்திருக்கா. ஏன்னா 170 ஆராதனை தியாகராய அவளுக்கு ஆயிருக்கு இல்லையா. ம். அவளுக்கு இருந்தவர், அவ காலம் சமகாலம்.
அவர் பாட்டு எழுதியிருக்கார். அவர் பாட்டில் எழுதும்போது ஸ்ரீவரலக்ஷ்மி நமஸ்தே நமஸ்துபியம் வசுப்பிரதேன்னு ஆரம்பிச்சிருக்கார். அதுல ஸ்ராவண பௌர்ணமி பூர்வஸ்த சுக்கிரவாரே அப்படின்னு பாட்டு எழுதியிருக்கார். இவர் இப்ப நம்ம தேசத்துக்காரர், திருவாரூர்காரர். இவர் அதாவது புஸ்தகத்திலையும் இருக்கணும், நம்ம பழக்கங்களும் இருக்கணும். அப்பா தாத்தா முத்தாத்தா இவெல்லாம் என்ன பண்ணாலோ அதையும் பண்ணணும். நம்ம தேசத்தோர் இது மாதிரிதான் பண்ணணும்ட்டு பாட்டு எழுதி இன்னைக்கும் பாடிட்டு இருக்க. அந்த பாட்டு நடந்துட்டு இருக்கு. அந்த இப்படித்தான் பண்ணணும்னு புஸ்தகத்தை எழுதி வச்சிருக்கிறதுனால இப்பழக்கத்திலையும் இருக்கு, புஸ்தகத்திலையும் இருக்கு, பழக்கத்திலையும் இருக்கு. இப்படிதான் இன்னி பெருந்தான் நடந்திருக்கு. அது ஆவணையாவட்டம். இது ஆவணையாவட்டத்தையும் தாண்டி மறுநாளைக்கு இன்னைக்கு பண்ணதாக சரித்திரமே கிடையாது. ஆமா, இதுக்கு முன்னாடி யாரும் கேட்டா அது மாதிரி சரித்திரம் கிடையாது. அப்படி நம்ம சட்டப்பட்டி பண்ணும்போது இந்த வருஷம் அதாவது பராபநாம சம்வத்சரம் ஆவணி மாசம் வெள்ளிக்கிழமை, முதல் வெள்ளிக்கிழமை 21/8/2026 என்ற தினம்தான் இந்த வரலட்சுமி விரதத்தை எல்லோரும் கொண்டாடி அம்பாளுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும். 28ஆம் தேதி என்பது மிகவும் தவறானது. அதை கண்டு ஏமாந்து போக வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அவ பேர் சொல்லும் சுந்தர ராஜ என்று சொல்லிவிட்டார்கள். என் பேரே நானே சொல்லுகிறேன். சுந்தர ராம வாஜபேய யாஜி மகாமகோபாத்தியாய சுந்தர ராம யாஜி. சுந்தர ராஜன்னு சொன்ன மாதிரி என் காதில் விழுந்தது. என்ன சொன்னாலோ சரியா இல்லை, எனக்கு ஒருவேளை எனக்கு அது சரியா காதில் வெளிவருவதில்லை. எல்லோரும் நல்லபடியாக செய்து எல்லோரும் தீர்க்க சௌமங்கல்யத்தை பெம்மாட்டுகள்லாம் நல்ல நீண்ட நாள் தாலியை தொண்டக்கு தாலி கட்டிண்டு குழந்தை குட்டிகளோட பேரம்பேத்திகளோட சௌக்கியமாக இருக்கணும்னு கேட்டுண்டு ஆசீர்வாதம் செய்து கொண்டு என்னுடைய வார்த்தையை நான் பூர்த்தி பண்ணுகிறேன். அவர்கள் மேலேயும் ஏதாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறேன். சுவாமி, அதான் ஒரே ஒரு இது சின்ன டவுட் சுவாமி. இந்த வருஷம் இந்த குழப்பம் வந்ததுக்கு காரணம் 28ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி வந்ததுனால. அண்டு எல்லா வருஷமுமே இப்போ சப்போஸ் இந்த வாரம் வரலட்சுமி விரதம் பெண்களுக்குரியான சில பிரச்சனைகள் இருந்தால் அந்த வாரம் அவங்க பண்ணாமல் அடுத்த வாரம் பண்ணுற மாதிரி ஒரு வழக்கம் இருக்குது. அப்படி பண்ணுறது சரியா? அப்படி இயற்கையினால இந்த வாரம் பண்ண முடியாதவா 28ஆம் தேதி பண்ணிக்கலாமா சுவாமி? அது 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 நிர்பந்தம். அது வேற வழி இல்லாததுனால அது ஒரு 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 ஸ்திரீகளுக்குன்னு சில நிர்பந்தங்கள் உண்டு. அந்த நிர்பந்தங்கள் அவள் அன்றைக்கு பண்ண முடியலன்னா எந்த முதல்ல பண்ணிக்க முடியலையோ அதுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை பண்ணணும். அது அது அதாவது எப்படின்னு கேட்டா, ஒரு கரண்ட் பில்லு கட்டணும். கரண்ட் பில்லு 8ஆம் தேதிக்குள்ள கட்டிடணும். அது தாண்டி போச்சுன்னாக்கா அது இத்தனாம் தேதிக்குள்ள கட்டணும்னு சொல்ற மாதிரி. அது இந்த முக்கிய காலம்ங்கிறது இதுதான். இந்த நாள்ல தான் நாம் செய்யணும். ஸ்திரீகளோட நிர்பந்தம் அவர்களுடைய சொந்த நிர்பந்தத்தினாலேயோ வேறு ஏதாவது அவர்களுக்கு ஒரு தீட்டுன்னு என்று சொல்லக்கூடியதான வேறு தீட்டுன்னு சொன்னால் ஒரு பந்துக்களுடைய மரணமோ வேற விதமான தீட்டுகள்னு சொல்லுவா. பிறப்பு தீட்டோ இறப்பு தீட்டோ வந்ததுனால் அப்ப அது தள்ளி போச்சுன்னா அது அடுத்த தடவை பண்ணணும். அந்த தடவையும் அதுக்கு அடுத்த தடவை பண்ணணும். 10 நாள் தீட்டு வந்துடுத்துன்னா பிறப்பு ஒரு குழந்தை பிறக்கிறது, ஒருத்தருக்கு பிறக்கிறது, சித்தப்பா பையனுக்கு குழந்தை பிறக்கிறதுனாக்கா இவனுக்கு 10 நாள் எந்த நல்ல காரியங்களும் செய்யக்கூடாது. அதனால அந்த அழிஞ்சு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் முடிகிறதுன்னு சொன்னாக்கா அதுக்கு அடுத்த 3வது வெள்ளிக்கிழமை தான் பண்ணணும். ஓகே, ஆமா. இது நீங்க கேட்டது ஒரு ஸ்திரீகளுக்கு உள்ள ரஜஸ்வலா பிரஷ்னத்தை மாத்திரம் நீங்க கேட்டேன். நான் அதுக்கு சேர்த்து பதில் சொன்னேன்.
ஆமாம் சுவாமி. அப்போ 21ஆம் தேதி ரொம்ப குழப்பமாக இருந்தது. 21 28 அப்படின்னு. 21ஆம் தேதி பண்ணுறது தான் ரொம்ப க்ஷேமம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் இந்த விரதம் பண்ணுறதுனால என்னென்ன பலன்கள் அப்படின்னு சுருக்கமாக நீங்கள் எங்கள் நேயர்களுக்கு சொன்னீங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சுவாமி. ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் எங்களுக்கு. அந்த வாக்கியங்கள் பவிஷ்யோத்தர புராணத்துல வியக்தமாவே சொல்லி வந்து என்னென்ன பலன் கிடைக்கும்னு புராணத்துல என்னன்னா விரதம் என்னென்ன பலங்கள்லாம் கிடைக்கும்னு அபியர்த்திய தோஷயே பூஜ்ய விப்ர சுவாசினி யாவஜீவம் சுகீ பூயாத் தன ஆரோக்கியாதி சயுதா சந்தானம் வர்த்ததே தஸ்ய சௌமங்கல்யம் சதி லபேத் எய்தம் ஸ்ருணுயான் நித்யம் ஸ்ராவயேத்வா சமாயுதா தனதான்யமவாப்னோதி வரலட்சுமி பிரசாததா. அப்படின்னா இந்த கதை பெரிய கதை. அந்த முழுக்க சொன்னா அவகாசம் இராது. அதோட இதோட பண்றதுனால ஏற்படக்கூடிய பலத்தை மாத்திரம் சொல்றேன். யா நாரி நரோவாபி சுஜுவிரதா புக்த்வா போகாம்ஷ விபுலான்னு அந்தே ஹரிபுரம் மிருதேது. அதாவது வரலட்சுமி விரதத்தை யார் பண்றாளோ அவள் இந்த பூலோகத்துல எவ்வளவு விதமான சௌக்கியங்கள் அனுபவிக்க வேண்டியது இருக்கோ, அதாவது சாதாரண பஸ்ல போகணும், ஏரோப்ளேன்ல போகணும், வந்து இது மாதிரி என்னென்ன ஆசைகள் இருக்கோ, ஒரு வந்து 10 மாடி கட்டணும் இப்படி மாதிரி எல்லாம் என்னெல்லாம் அதுக்கு பேர் போகம்னு பேர். அது என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் அனுபவிச்சுட்டு கடைசியில மகாவிஷ்ணுவோட சாநித்தியத்துக்கு போய் அடைஞ்சிடுவார். அது மாத்திரம் இல்லை, யாவஜீவம் வருஷம் உயிர் பிரிவதிருந்தும் சௌக்கியம் ஏற்படும். சௌக்கியம்னா துக்கம் கலக்காத சுகம். மனுஷனா துக்கம் கலக்காத சுகம் இருக்க முடியாது. சின்ன சின்ன துக்கம் அப்போ வரும், ஆனா சுகம் நிறைய இருக்கும், துக்கம் குறைச்சலா இருக்கும். ஆனா யாவஜீவம் சுகம். இந்த மகா வரலட்சுமி விரதத்தை பண்றவாளுக்கு யாவஜீவம் சுகம் சௌக்கியமா இருக்கும். பணங்கிறது வரவே வராது. தன ஆரோக்கியாது பணம் வரும். பணம் இருந்த பிரயோஜனம் என்ன? ஆரோக்கியம் இருக்கணும். அந்த தனமும் இருக்கும், ஆரோக்கியமும் இருக்கும், எல்லாம் இருக்கும். குழந்தை இருக்காது, அந்த பாக்கியமும் வரும். சந்தானம் வர்த்ததே தஸ்ய. குழந்தையும் இருக்கு, பணமும் இருக்கு, ஆரோக்கியமும் இருக்கு. ஆனா கணவன்ன ஜீவிச்சிருக்கணும், அப்பதானே இவ்வளவு சுமங்கலின்னு சொல்லுவா எல்லாரும். அதனால தஸ்ய சௌமங்கல்யம் சதி லபேத். சௌமங்கல்யம் வந்து 100 வயசு கணவரோட சேர்ந்து வாழ்வா. இந்த மாதிரி ஒரு கதையை கேட்டா கூட அவளுக்கும் இந்த சௌக்கியம் ஏற்படும் சொல்லி தனதான்யம் அவாப்னோதி வரலட்சுமி பிரசாததா. வரலட்சுமியோட அனுகிரகத்தினால இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி அந்த பவிஷ்யோத்தர புராணம்ங்கிற கிரந்தத்துல வரலட்சுமி விரத கதை எழுதியிருக்கா. கதை பெரிய கதை. ஆனா பெரிய கதையை சொல்றதுக்கு அவகாசம் போறாது. இந்த சுருக்கமாக சொன்னேன். எல்லோரும் இந்த 28 அன்று என்கிற ஒரு பிரமத்தை நிவர்த்தி பண்ணி கொண்டு 21/8/2026 வரலட்சுமி விரதத்தை செய்து க்ஷேமத்தை அடைய வேண்டும். ரொம்ப ரொம்ப நன்றி சுவாமி. ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. ஏன்னா பஞ்சாங்கம் தான் நம்ம பார்க்கறது, அதுலேயே இப்படி மாறி இருக்கிறதுனால ரொம்ப குழம்பு இருந்தது. நீங்கள் வந்து இப்போ ரொம்ப தெளிவாக நேயர்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கீங்க. 21ஆம் தேதி இன்னும் 4 நாள் இருக்குது. அந்த வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி விரதம் பண்ணுறவா அன்னைக்கு பண்ணுறது தான் கரெக்டு அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்கார். ரொம்ப நன்றி சுவாமி. உங்களோட நேரம் ஒதுக்கி இதை தெளிவுபடுத்துறதுக்கு ரொம்ப நன்றி சுவாமி. ஆசீர்வாதம். க்ஷேமமாக இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்கணும், உலகம் முழுக்க க்ஷேமமாக இருக்கும். தேங்க்ஸ் நன்றி சுவாமி. ஆஹா.